friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மீல் மேக்கர். இந்த மீல் மேக்கர் வந்து எதில இருந்து கிடைக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிட கூடாது, இதோட நன்மைகள் என்னன்றதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த மீல் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ், அதாவது வெஜிடபிள் பிரியாணியில் நிறைய நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணினாலே நான்வெஜ், அதாவது கறி சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி நிறைய இருக்குது. பட் ஆனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு மீல் மேக்கரை போட்டு செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது மீல் மேக்கர் வந்து எதுலேருந்து தயார் பண்ணுறாங்கன்னா சோயாபீன்ஸ். பொதுவாகவே ஜிம் போகிறவங்களுக்கு முக்கியமாக இந்த சோயாபீன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சோயாபீன்ஸில் அதிக அளவில் புரதச்சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சோயாபீன்ஸ் மூலியமா சோயா பால், சோயா எண்ணெய், இது இல்லாமல் நிறைய விதமான பொருட்கள் தயார் பண்ணுறாங்க. சோயாபீன்ஸ் வந்து சோயா எண்ணெய் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாலே, அந்த சோயா எண்ணெய் பயன்படுத்தி எடுக்கும்போது மீதம் இருக்கிற அந்த கழிவுகளை இறுக்கி அது மூலியமா செய்யறது தான் இந்த மீல் மேக்கர். அதே போல இந்த சோயாபீன்ஸ்ல வந்து அதிக அளவுல கார்போஹைட்ரேட் இருக்கு, புரதச்சத்து இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம இந்த சோயால இருக்கிற நன்மைகள் என்னன்றதை பத்தி பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற தானியங்கள்ல ஒண்ணுதான் இந்த சோயாபீன்ஸ். உலக அளவுல சோயாபீன்ஸ் பயன்பாடு அதிகமா இருக்குது. எந்த சூழ்நிலையிலும் விளையக்கூடியதுதான் இந்த சோயாபீன்ஸ். சமீப காலமா உடல் நலன்ல வந்து அக்கறை கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா டயட் ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த சோயாபீன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த சோயால வந்து அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. உலக அளவுல விளைவிக்க முக்கிய காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சோயாபீன்ஸ் வந்து அதிக அளவுல வளருன்றதும் ஒண்ணுதான். இதனால கண்டிப்பா லாபம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். சரி, இந்த சோயாபீன்ஸ்ல புரோட்டீன் மட்டும் இல்லைங்க, ஏராளமான நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அதிக அளவுல இருக்குன்னு சொல்றாங்க. விட்டமின்ஸ்னு பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸ்ல விட்டமின் கே, போஃப்ளோவின், அப்புறம் விட்டமின் B6, தியாமின், அப்புறம் விட்டமின் சி, இது எல்லாமே இதுல இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இதுல நிறைய விதமான மினரல்ஸ்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், காப்பர், பொட்டாசியம், மெக்னீசியம், செலினியம், கால்சியம், இது எல்லாமே நிறைய அளவுல இருக்குன்னு சொல்றாங்க. உடல்ல போதுமான அளவு புரோட்டீன் இருந்தா மட்டுமே நம்மளோட மெட்டபாலிசம் சீரா நடைபெறும். அப்படி பார்க்கும்போது ரத்த நாளங்களும் செல்களும் சீரா இயங்குறதுக்கு புரோட்டீன் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. பொதுவாக புரோட்டீன் வந்து அசைவ உணவுகள்ல தான் இருக்குது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த சோயாபீன்ஸ்லயும் புரோட்டீன் சத்து இருக்குதுன்றாங்க. உங்களோட எடை அதிகரிக்கிறதுக்கு சோயாபீன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை தாக்காம இருக்கணும்னா அதுக்கும் நீங்க இந்த சோயாபீன் சாப்பிட்டுட்டு வரலாம். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து புற்றுநோய் தாக்காம உங்களை பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. இதுல அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிறதால உங்களோட கெட்ட கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோயாபீன்ஸ்ல இசோஃப்ளவான்ஸ் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. இது வந்து பெண்களோட இனப்பெருக்கத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. மெனோபாஸ் காலத்துல உடல்ல ஈஸ்ட்ரோஜன் அளவு திடீர்னு குறையும். அந்த நேரத்துல இந்த இசோஃப்ளவான்ஸ் தான் உங்களோட இழப்பை வந்து சமன் செய்ய உதவுதுன்னு சொல்றாங்க. மெனோபாஸ் காலத்துல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மெனோபாஸ் காலத்துல இருக்கிறவங்க சோயாபீன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க. நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்பவே அவசியமா இருக்குது எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபைபர். செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு, உடல்ல இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்கும் இந்த ஃபைபர் ரொம்பவே அதிகமா பயன்படுது. சோயாபீன்ஸ்ல நார்ச்சத்து சரியான அளவு இருக்கிறதால இதை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. உங்க எலும்புகளோட வளர்ச்சிக்கு சோயாபீன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், காப்பர், செலினியம், ஜிங்க், இது மாதிரியான அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து இதுல அதிக அளவு இருக்குதுன்னு, இது உங்களோட எலும்புகளோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், இது எல்லாமே ஏற்படாம தவிர்க்கிறதுக்கு இந்த சோயாபீன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதுல இருக்கிற அதிகப்படியான விட்டமின், ஃபோலிக் அமிலம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க. குழந்தைகளோட மூளையோட வளர்ச்சிக்கும் முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரத்தத்துல சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு அவசியமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா காப்பர் மற்றும் இரும்பு சத்து. இது ரெண்டுமே இந்த சோயாபீன்ஸ்ல அதிக அளவு இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க டெய்லி எடுத்துட்டு வரது மூலியமா உங்களோட ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதோட ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்துது. உங்க உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீரா இயங்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பெருசா பேசப்படுற மற்றும் எல்லாரையும் அச்சுறுத்துற ஒரு பெரிய நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சக்கரை நோயா தாங்க இருக்கும். உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு இந்த சோயாபீன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, சர்க்கரையோட அளவு குறையும்னு சொல்றாங்க. இறுதி கட்டமா யாரெல்லாம் இந்த சோயாபீன்ஸை சாப்பிடக்கூடாதுன்றது. இதுல ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் சில நேரத்துல வந்து நம்ம இதுல இருக்கிற தீமைகளை பற்றியும் கண்டிப்பா யோசிச்சாகணும். அப்படி அதிகப்படியான சோயா, அப்படி இல்லைன்னா சோயா சார்ந்த பொருட்கள் அதை சாப்பிட்டு வர்றது மூலியமா நம்ம உடல்ல ஹார்மோன் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இது மூலியமா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு, விந்தணுக்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தைராய்டு சுரப்பியோட வேலையையும் குறைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுதான். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பா இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றது மூலியமா அவங்களுக்கு நிறைய விதமான புரோட்டீன்ஸ் கிடைக்கும். அதே போல ஜிம்முக்கு போறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எதையுமே நீங்க அளவா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சத்துக்கள் மட்டும் இல்லைங்க, உங்களோட உடலும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மீல் மேக்கர் பத்தின டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.